ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லைங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் அட்டகாசம் பண்ணிட்டு வர பள்ளி கருப்பாம்பூச்சிக்கு உண்டான டிப்பு இதில் இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க. நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து இட்லி மாவு அரைச்சி வச்சுருப்பாங்க. இட்லி மாவு பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சது சில சமயங்களில் ஃப்ரிட்ஜிலே ஸ்டோர் பண்ணாலும் ரொம்பவே மாவு புளிச்சு போயிருங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்ம மாவு எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கிறதுக்கு இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு பாருங்கள், நான் 2 பாத்திரத்தில் வந்து இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் வந்து இப்போ நம்ம ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற இந்த பாருங்கள் வாழை இலை தாங்க. இந்த வாழை இலையை இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸாக ஒரு 2 பீஸ் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாவு எப்படி வைக்கிறீங்க அதே மாதிரி இருக்குங்க. மாவு கொஞ்சம் கூட புளிச்சு வராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் இட்லி செய்வாங்க. இட்லி பார்த்தீங்கன்னா எப்பயுமே மேல் தட்டு வந்து நல்லாவே வந்து சாஃப்டாக இருக்குங்க. கீழ்த்தட்டில் இருக்கிற இட்லி பார்த்தீங்கன்னா அப்படியே கையில் பிசு பிசுன்னு இருக்குங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் மேல் தட்டில் இருக்கிற இட்லி எப்படி சாஃப்டாக இருக்கோ அதே மாதிரி கீழ்த்தட்டில் இருக்கிற இட்லியும் வந்து இருக்கிறதுக்கு இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். எப்பயுமே வந்து தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு தான் இட்லி தட்டு வைக்கணுங்க. இப்போ பாருங்கள், நான் கீழ்த்தட்டில் இட்லி ஊற்றி வச்சுருக்கேங்க. இது வந்து இப்போ ஒரு 3 நிமிஷம் கிட்ட வந்து நல்லா வெந்து வரட்டுங்க. பாருங்கள், இப்போ ஒரு 3 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணலாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் மேல் தட்டு எப்பயும் போல் நீங்கள் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா இட்லி வந்து எப்பயும் 2 இட்லியுமே பார்க்குறக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இட்லியில் அந்த பிசு பிசுப்பு எதுவுமே வராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. நார்மலாக இட்லி ஃப்ரை எல்லாம் பண்ணும்போது இட்லி ஆயில் வந்து ரொம்ப உரியுங்க. அந்த மாதிரியெல்லாம் உரியாமல் இருக்கிறதுக்கு இட்லி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வந்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் எண்ணெயில் பொரிச்சு எடுத்திங்கன்னா அந்த இட்லியில் வந்து எண்ணெய் ரொம்பவும் உரியாதுங்க. சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் தேங்காய் யூஸ் பண்ணுவாங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் ஒரு மூடி யூஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடியெல்லாம் அப்படியே வச்சுருவாங்க. அப்படி வைக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேங்காயில் அப்படியே பிசு பிசுப்பாக இருக்கிற மாதிரி ஆயிருங்க. தேங்காயும் அப்படியே வந்து வதங்கின மாதிரி ஆற மாதிரி ஆயிருங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்ம தேங்காய் எப்படி உடச்சி வைக்கிறோமோ அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த தேங்காய் எண்ணெய் தான். இப்போ பாருங்கள், தேங்காய் எண்ணெயை கொஞ்சமாக லைட்டாக சேர்த்துட்டு இந்த மாதிரி தேங்காயில் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த எண்ணெயை படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் நீங்கள் எப்படி வைக்கிறீங்க அதே மாதிரி இருக்குங்க. தேங்காயில் அந்த பிசு பிசுப்பு தன்மை வராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நார்மலாக குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க தானே கேஸ் ஆன் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம என்ன தான் கீழே ஆஃப் பண்ணி வச்சுருந்தாலும் நம்ம எதாச்சும் வேலை செய்யும்போது டப்புன்னு வந்து மேலே திருப்பி விட்டுட்டோம்னா அது கேஸ் லீக் ஆகிடுங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு பாருங்கள், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த நெயில் பாலிஷ் தான் எடுத்துருக்கேங்க. இதை வந்து நம்ம எப்பயுமே ஆஃப் பண்ண இடத்துல ஆன் பண்ணுற இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து அடித்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி அடித்து விட்டுட்டிங்கன்னா எப்பயுமே ஆஃப் ஆன் வந்து நம்மளுக்கு பார்த்தோன்னா பளிச்சுன்னு தெரிஞ்சிருங்க. குழந்தைங்களுக்கு இந்த மெத்தடை சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த ஆஃப் பண்ணுற பட்டனில் வந்து இந்த மாதிரி அடித்து விட்டுட்டோம். இப்போ எங்கேருந்து நம்ம பார்த்தாலும் நம்மளுக்கு ஆஃபில் இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க. ஆனில் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப்புக்கு பாருங்கள், இந்த மாதிரி அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இது ரொம்பவும் ஈஸியான ஒரு டிப் தாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பிரிஞ்சி இலை தான் நான் எடுத்திருக்கேங்க. இந்த பிரிஞ்சி இலையை பாருங்கள், இந்த மாதிரி அடுப்பில் வச்சோன்னே உடனே வந்து பாருங்கள் நெருப்பு பற்றிருச்சுங்க. இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புகையை வந்து அப்படியே மூளைக்கு எல்லா பக்கமும் காட்டினோம்னா இதோட வாசனை சுத்தமாக பல்லிக்கு பிடிக்காதுங்க. அதனால் பல்லி வந்து எங்கே இருந்தாலும் தெரித்து ஓடிடுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த மாதிரி அதோட புகையை உங்களுக்கு பல்லி தொந்தரவு எங்கே அதிகமாக இருக்கோ எல்லா மூலையிலும் கொண்டு போய் இந்த புகையை வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கம் இனிமேல் பல்லி வராதுங்க. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, நார்மலாக எல்லா குழந்தைகளுக்கு நம்ம எப்பயுமே வந்து வாட்டர் கேன்லாம் தண்ணி கொடுத்து அனுப்புவாங்க. குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து ஸ்கூலுக்கு போனால் நல்லா எனர்ஜியாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு பொருளை தண்ணியில் சேர்த்து கொடுத்து பாருங்கள். அது ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற மலை நெல்லிக்காய் தாங்க. பாருங்கள், இந்த பெரிய நெல்லிக்காய்ன்னு சொல்லுவோம் இல்லைங்க, அதுதாங்க. அந்த நெல்லிக்காவை ஒரு நெல்லிக்காய் நான் எடுத்துருக்கேங்க. இதை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி இந்த தண்ணியில் சேர்த்து விட்டுக்கலாங்க. இதை வந்து குழந்தை தண்ணி குடிக்கும்போது குழந்தைக்கு ரொம்பவும் வந்து எனர்ஜியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் வந்து பீரோவில் துணி அடுக்கி வச்சுருப்பாங்க. சில சமயங்களில் ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பேட் ஸ்மெல் மாதிரி வருங்க. அந்த மாதிரியே எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் எந்த ஊதுபத்தி நல்லா வாசனையாக இருக்கிறது யூஸ் பண்ணுறோமோ அந்த ஊதுபத்தி எடுத்து இந்த மாதிரி சேரீ கடியில் ஒவ்வொன்றும் வச்சு விட்ருங்க. இப்படி வச்சு விடும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, பீரோ எப்பயுமே ஓப்பன் பண்ணும்போது நல்லா வாசனையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப்பும் பார்த்தீங்கன்னா, பல்லி கருப்பாம்பூச்சிக்கு உண்டான டிப் தாங்க. ஏற்கனவே நான் ஒரு டிப் சொல்லியிருக்கேங்க. இந்த டிப்பு உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கல் எடுத்து வச்சுக்கலாங்க, இடிக்கல் எடுத்துருக்கலாம். அதில் கொஞ்சமாக வந்து நான் பட்டை சேர்த்துக்கிறேங்க. இப்போ அது கூடயே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு முழு பூண்டு வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த பூண்டு வந்து தோலெல்லாம் உரிக்க தேவையில்லைங்க, அப்படியே இந்த பூண்டை வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடயே ஒரு 4 கற்பூரம் போல் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து இடித்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் என் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. இப்போ இடித்ததெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து சேர்த்துக்கலாங்க. இது எல்லாமே வந்து நம்ம சமையல் கட்டில் இருக்கிற பொருள் தாங்க. இந்த பொருள் எங்கேயுமே நம்ம எதுவுமே வெளியே வாங்க தேவையில்லைங்க. ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு டிப்புங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இடிச்சு எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த தண்ணியை வந்து ஒரு அரை மணி நேரம் கிட்ட அப்படியே விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலாம் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ அரை மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ இதை வடிச்சிட்டு இப்போ ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கலாங்க. உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு சின்ன ஜூஸ் பாட்டில் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி மோடியில் சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பக்கம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இதோட வாசத்துக்கே பல்லி, கரப்பாம்பூச்சி, எறும்பு எதுவுமே வராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஆல்.